மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 106. மலர் முகத்தை திருப்பிக் கொண்டதும் தீப்தியின் இதழில் புன்னகை அரும்பியது. இவங்க பேச மாட்டாங்க, ஆனா எல்லாரையும் பேச வைப்பாங்களா என்றாள். செந்தில் திரும்பி மலரை பார்த்தான். யாருக்கு வேணுமோ அவங்களே கேட்கட்டும் என்றாள் தீப்தி அழுத்தமான பார்வையோடு. வளையல் போட மனசு இல்லாதவங்களுக்கு பேச்சு மட்டும் எதுக்கு என்றாள் மலரும் குத்தலாக. தீப்தியின் முகம் மலர்ந்தது. செந்திலிடம் சாகியை கொடுத்துவிட்டு மலரிடம் வந்தாள். சந்தனத்தை அவள் கன்னத்தில் வைத்துவிட்டு குங்குமம் எடுத்து வைக்கப் போக அவளோ முறைத்து கொண்டே இருந்தாள். ரொம்ப முறைக்காதடி, திரும்பவும் கன்னத்தில் ஒன்று வச்சிடுவேன் என்றாள். என் கை மட்டும் சும்மாவா இருக்கும், திரும்பவும் உங்களுக்கும் ஒன்று கிடைக்கும் என்றாள் கராராக. இருவரும் நேருக்கு நேர் பார்த்து ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டனர். இப்போது செல்வத்திடம் திரும்பி, இதை பாருங்க மாமா, முறையில் என்னை விட இவ பெரியவளா இருக்கலாம், ஆனால் வயசில் என்னை விட சின்னவ. இங்கே முளைச்சதும் முளைக்காமல் இருக்கிறதும் எல்லாம் கூட மலர் மலர்னு சொல்லுது. நான் மட்டும் அக்கான்னு சொல்லணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது, நான் சொல்ல மாட்டேன் என்றாள். சிரித்து விட்டான் செல்வம். இங்கே யாரும் அப்படி கூப்பிட சொல்லி கெஞ்சலை, நானும் உன்கிட்ட சொல்லலை. அதே முறை போடு வளையலையும் எடுத்து அவள் கையில் போட்டுவிட்டாள். முகம் கோபமாக இருப்பது போல் இருந்தாலும் அவள் பிடித்து போட்ட செயலில் அவ்வளவு வாஞ்சை இருந்தது. அச்சதை எடுத்து ஆசிர்வாதம் செய்ய போக, உங்க வீட்டுக்காரருக்கு தனியா வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணுமா என்றாள். அவள் கேட்டதும் தீப்தி சேகரை பார்த்தாள். அதுவரை அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தவன் மலரின் அருகில் வந்தான். அவன் கையில் அச்சதையை தந்தாள் தீப்தி. அவன் வாங்காமல் மலரின் முன் முட்டி போட்டு அமர்ந்தான். அவள் கைப்பிடித்து சாரிடாமா என்றான். தீப்திக்கு பயமாக இருந்தது. திரும்பவும் ஏதாவது பேசி வம்பை விலைக்கு வாங்கி விடுவானோ என்று அவசரமாக அவனை எழுப்பி அவன் கையில் அச்சதையை கொடுத்தாள். இருவருமாக அவளை ஆசிர்வதிக்க அவள் எந்த மறுப்பும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாள். அவர்கள் நகர, ஒரு நிமிஷம் என்றாள். நின்று இருவரும் திரும்பி பார்த்தார்கள். தீப்தியின் பயம் அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. நான் சாரியெல்லாம் சொல்ல மாட்டேன் என்றவள் திரும்பி செல்வத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, தேங்க்ஸ் வேணும்னா சொல்றேன் என்றாள் சேகரிடம். செல்வத்தின் மனதில் சந்தோஷமும் பெருமையும் போட்டி போட்டுக்கொண்டு வந்தது. எல்லோரின் இதழிலும் புன்னகை அரும்பியது. சேகரும் சின்ன புன்னகையோடு அவள் தலையில் கை வைத்து அழுத்தி செல்லம் கொஞ்சம் விட்டு நகர்ந்தான். ஆனாலும் சார் பிடிச்சாலும் கொஞ்சம் அழகான பொண்ணாத்தான் பார்த்து பிடிச்சிருக்கீங்க என்றாள். தீப்தியை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு சின்னதாக சிரித்தான். தீப்தியோ ஒற்றை புருவம் ஏற்றி இறக்கி, கொஞ்சம் அழகா என்றாள் மலரிடம். எனக்கு அவ்வளவுதான் சொல்ல மனசு வரும் என்றாள் வெடுக்கென்று. ஒரு முறை அழுத்தமாக பார்த்துவிட்டு, உன் மனசுக்கு என்ன, ரொம்ப பெருசாதான் இருக்கு என்றாள் தீப்தி. அதில் மலரின் முகம் ஒரு நொடி அதிர்ச்சியை காட்டியது. உடனே தன்னை சரி செய்து கொண்டு, பாரா இது எப்போ இருந்து என்றாள் கிண்டலாக. ஒருத்தரை பற்றி முழுசா தெரியாம அவங்க குணத்தை எடை போடக்கூடாதுன்னு தெரிஞ்ச பிறகு. ஓஹோ, இப்போ ரொம்ப தான் தெரிஞ்சிடுச்சோ? மீண்டும் அதே ஏளனம். ஆனால் தீப்தி அதை கண்டுகொள்ளவில்லை. குனிந்து அவள் கன்னம் தாங்கி நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். திகைத்த கண்களை மூடிக்கொண்டாள் மலர். தீப்தி கையை விலக்கப் போக அவள் கைமேல் தன் கையை வைத்து அழுத்தி கொண்டாள். கலங்கிய விழிகளை சரி செய்து கொண்டாள் தீப்தி. கண்களை திறந்த மலர் கைகளை எடுத்துக்கொண்டாள். தீப்தியும் விலக சட்டென்று அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து சாரி என்றாள். ஓ என்றாள் தீப்தி மீண்டும் ஒற்றை புறவும் ஏற்றி இறக்கி. சரி, போனா போகுது, ஒத்துக்கிறேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்றாள். சிரித்து விட்டாள் தீப்தி. எல்லோரும் சந்தோஷமாக இதனை பார்த்து கொண்டு இருக்க சண்முகமும் அமுதாவும் சிவலிங்கத்தையும் தங்கமணியையும் பார்த்தனர். அவர்கள் பார்வையில் இருவரும் குற்ற உணர்வு கொண்டனர். முன்பே செல்வத்திடமும் மலரிடமும் தெளிவாக பேசியிருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது என்று புரிந்தது. ஆனால் இது காலம் கடந்த ஞானம் என்று எண்ணினாலும் நிகழ்ந்தது அனைத்துமே நல்லதிற்குத்தான் என்று மனதை தேற்றிக்கொண்டனர். இல்லை என்றால் அவர்களின் மூத்த மகன் அவர்களுக்கு கிடைத்திருப்பானா? மதிய உணவு முடிந்த பிறகு பெரிய வட்டமாக அமர்ந்து எல்லோரும் சீட்டுக்கட்டு விளையாடினார்கள். அப்போது திடீரென சரண்யா தலையில் கை வைத்து மயங்க எல்லோரும் பதறிப்போனார்கள். ரங்கநாயகிதான் அவள் நாடி பிடித்து பார்த்து சந்தோஷமான விஷயத்தை கூறினார். அடிப்பாவி, மூணாவதா என்று சிலர் கிண்டல் அடிக்க மலரோ புவனேஷை கிண்டல் செய்தே சாகடித்தாள். பெரிய ஆள்தான் அண்ணா, நீங்க கோடு தான் போடுவீங்கன்னு பார்த்தா ரோடே போட்டுட்டீங்க போங்க என்றாள். அவனுக்கோ வெட்கம் முட்டி தள்ளியது. சிவலிங்கம், தங்கமணி, சண்முகம், அமுதா நால்வரும் மிகுந்த சந்தோஷத்தில் திளைத்தனர். வீட்டிற்கு அடுத்தடுத்த குழந்தைகள் வரப்போவதை எண்ணி எண்ணி மகிழ்ந்தனர். சரண்யாவை எல்லோரும் தாங்கு தாங்கு என்று தாங்க ஆரம்பிக்க மனம் நிறைந்தாள் அவள்.
செல்வத்திடம் சென்று அண்ணா என்றாள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாப்பா. தேங்க்ஸ் அண்ணா. இப்போ இந்த நிமிஷம் நான் சந்தோஷமா இருக்க நீதான் அண்ணா காரணம் என்றாள். ஆனா மாப்பிள்ளை மனசை மாத்தினது மலர்தான் என்றான். சரண்யா மலரை பார்க்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, மாமா சும்மா சொல்லுது என்று விட்டாள். அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தாள் சரண்யா. அவளுக்குத்தான் மலரை பற்றி நன்றாகவே தெரியுமே. ஒரு வழியா உங்க லவ் சக்சஸ் ஆகிடுச்சு போல, எனக்கு ட்ரீட் எல்லாம் இல்லையா என்றாள் புவனேஷிடம் தனியாக. என் தங்கச்சிக்கு இல்லாததா? என்ன வேணும் சொல்லு, பண்ணிடலாம். அண்ணியை எப்பவும் இதே போல சந்தோஷமா வச்சுக்கோங்க, வேற எதுவும் வேண்டாம். அவ்வளோதானே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு. எனக்கு எதுவும் வேண்டாம் அண்ணா, எனக்கு தேவை எதுவோ அதை மாமா பார்த்துக்கும் என்றாள் பெருமையாக. மாலை நெருங்கும் வேளையில் சரண்யாவின் வீட்டு ஆட்கள் எல்லோரும் கிளம்ப சரண்யாவின் முகம் வாடியது. நீ வேணும்னா 2 நாள் இருந்துட்டு வாமா, வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணுக்கு ஆசை இருக்குமில்ல என்றார் கேசவன். எல்லோரும் புவனேஷை பார்க்க இருந்துட்டு வா என்றான். ரொம்ப சந்தோஷம் மாப்ள என்று தங்கமணி கூறினார். சரண்யாவிற்கு மனதிற்குள் சின்ன வருத்தம் வந்தது. இப்போதும் நான் இல்லாமல் இருக்க இவருக்கு சந்தோஷம்தானா, உடனே தலையாட்டி விட்டாரே என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள். ஆனால் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. டேய், 2 பேரும் குட் பாய்ஸாக இருக்கணும். அம்மா வயிற்றுல மட்டும் இல்லை, 2 அத்தைங்க வயிற்றுலையும் பாப்பா இருக்கு, யாரையும் படுத்தி எடுக்கக்கூடாது. கண்டிப்போடு கனிஷ்கிடமும் தனிஷ்கிடமும் சொல்லிவிட்டு கிளம்பினான். அவன் கண்கள் சரண்யாவை தேடின. அக்கா ரூம்ல இருக்காங்க மாமா என்றாள் பவி கிண்டலாக. சொல்லிட்டு வந்துடுறேன்ப்பா என்று கேசவனிடம் சொல்லிவிட்டு சரண்யாவை தேடி சென்றான். நான் போயிட்டு வரவா? தலையை ஆட்டினாள். 2 அடி நடந்தவன் வேகமாக மீண்டும் அவளிடம் வந்து அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து சீக்கிரம் வந்துடு என்றான். அதை கேட்டதும் அவளுக்கு அழுகை வந்தது. என்னை தேட மாட்டாரா? என்னை காணாமல் வருந்த மாட்டாரா? நான் வேண்டும் என்று ஏங்க மாட்டாரா? இப்படிப்பட்ட அவளுடைய ஏக்கங்கள் எல்லாம் அவனுடைய 2 வார்த்தைகளில் காணாமல் போனது. அவனை அப்படியே இறுக்கமாக அணைத்து கொண்டாள். என்னாச்சு சரண்? வெளிவந்த கண்ணீரை அவசரமாக துடைத்து கொண்டு அவனுடைய 2 கன்னங்களிலும் கணக்கில்லாமல் மாறி மாறி முத்தம் வைத்தாள். அவற்றை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக கிளம்பினான் புவனேஷ். துஷாராவின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தாள் தீப்தி. அவள் தலையை கோதி என்னடா யோசனை என்றார். ஐ எம் ஸோ ஹாப்பி மம்மி. நானும் ஹாப்பியாக தான் இருக்கேன். உங்கள் மாமனார் 2 பேரும் வந்து கூப்பிட்டப்போ கூட கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது. இங்கே வந்தால் என்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணணுமோன்னு யோசித்தேன். உன் மாமியாரும் ஃபோன் பண்ணி கூப்பிடவே வேறு வழி இல்லாமல் தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் வருத்தம் எல்லாம் ஓடிப்போச்சு. நான் கூட அந்த மலர் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான்னு தான் நினச்சேன். இப்படி சாகியை ஏற்றுக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அகிலன் அமைதியாக இருந்தார். வாட் ஹேப்பன் டாடி? உன்னோட மாமனாருக்கு இன்னும் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும் போல. பத்தாததுக்கு அதுக்குள்ளே சேகருக்கு குழந்தையா அப்படின்னு வந்த எல்லோரும் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தப்போ அவர் முகமே மாறிப்போச்சு. நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட தீப்தி. கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணியிருக்கலாம், லைஃபையும் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் என்றார் துஷாரா. சட்டென்று எழுந்தாள் தீப்தி. வாட் டு யூ மீன் மம்மி? சாகியால் எனக்கு கஷ்டம்னு சொல்கிறியா? நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். அவனால தான் இன்னைக்கு எல்லாரும் எங்களை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நீயும் சேகர் மாதிரியே சொல்லாத மம்மி. ஹீ இஸ் வெரி ப்ரெஷியஸ் டு மீ. உறங்கிக் கொண்டிருந்த சாகித்யனை பார்த்தபடி கூறினாள். ஓகே ஓகே, சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். பேச்சுக்கு கூட சொல்லாதீங்க மம்மி. இரவு எல்லோரும் உறங்க தயாராகி கொண்டிருக்க சண்முகமும் அமுதாவும் அன்று நடந்த நிகழ்வுகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது வேகமாக வந்தான் சூர்யா. அப்பா அம்மா சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? இருவரும் பதறி ஓடி வந்தார்கள். ஐயோ, எதுக்கு பயப்படுறீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். என்ன விஷயம்? வாயில் சொல்ல மாட்டேன், நீங்களே நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்று விட்டு அவர்களின் கையை பிடித்து இழுத்து சென்றான். சண்முகமும் அமுதாவும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்போது சாம்பவி செந்திலை இழுத்து கொண்டு வர, இவனையுமா என்றார் அமுதா. ஷ் என்று வாயில் கை வைத்து சத்தமில்லாமல் சூர்யா நடக்க அவன் பின்னாலேயே வரிசையாக எல்லோரும் அவனைப் போலவே சத்தமில்லாமல் நடந்தார்கள். அங்க பாருங்க. அவன் காட்டிய இடத்தில் பார்த்த சண்முகத்திற்கும் அமுதாவிற்கும் கண்கள் கலங்கின. ஒரு நாள் நான் உங்ககிட்ட கேட்ட ஞாபகம் இருக்கா என்றான் சூர்யா. அது இன்னைக்கு நடந்துருச்சுப்பா என்றாள் சாம்பவி சந்தோஷமாக. அவர்களும் சந்தோஷமாக அதனை பார்த்து கொண்டு இருந்தார்கள். அங்கே நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.